ஹலோ ஹாய், வெல்கம் டு ஏஎம் டிரைவிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிளச்சு முழுக்க கிளச்சை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா நிறைய பேர் கேட்குற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிளச்சை எப்படி அழுத்தணும், எப்படி எடுக்கணும், அதை எங்கே ஹோல்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்றது கேட்குறாங்க. அது ஒவ்வொரு வண்டிக்கும் டிபெண்ட் ஆகும், மாறி மாறி வரும். இப்போ நம்ம வண்டியில், அதாவது என் வண்டியில் என்ன எப்படி பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு அதை காமிக்கிறேன். நீங்கள் இதை பார்த்து அப்படியே உங்கள் வண்டியில் நீங்கள் சும்மா வண்டி ஆஃபில் இருக்கும்போதே கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும் எங்கே எடுக்கணும், எப்படி எடுக்கணுன்றது. ஓகே, அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், எனக்கு ஜாயிண்ட் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதை எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு நான் அதை கற்றுக்கிட்டு நான் உங்களுக்கு சீக்கிரமாக சொல்கிறேன். நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். அந்த ஜாயிண்ட்டில் உங்களுக்கு என்னென்ன சிஸ்டம்லாம் கொடுக்குறாங்களோ அதெல்லாம் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபாலோ பண்ணுறேன். அதில் என்னென்ன ஸ்கீம் உங்களுக்கு கொடுக்குறாங்களோ அதை இன்னும் நான் உங்களுக்கு பெட்டராக கொடுக்கறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ரேட்டெல்லாம் நான் அதிகமாக போடலை, அதில் கம்மியாக தான் போட்டிருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் ஜாயின் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு அதில் இன்னும் உங்களுக்கு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறதுக்கு நான் ட்ரை. நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டிரைவிங் தெரியாத ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா, அந்த டிரைவிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஆனால் டிரைவிங்கில் ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு என்னோடய வீடியோவை சஜஸ்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என் வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தைரியமாக வரும். ரெண்டாவது, வண்டி ஓட்டணுன்ற ஆர்வம் அதிகமாக வரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கியருக்கு நம்ம கிளச்சை அழுத்திடுறோம். எடுக்கிறது எப்படின்றத நம்ம இப்போ டீப்பாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கியருக்கு பார்த்தீங்கன்னா கிளச்சை நம்ம மெரிக்கும்போது வேகமாக, என் காலை நல்லா கவனிங்க, பின்னங்கால் மெரிக்கும்போது கீழே ஊண்டக்கூடாது. எடுக்கும்போது என்ன பண்ணுங்கள், காலை கொஞ்சம் கீழே வச்சுட்டு மெதுவாக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா எங்கே மூவிங் ஆகுதோ அந்த இடத்துல கிளச்சை கொஞ்ச நேரம் ஸ்டாப் பண்ணிக்கணும். அப்படி ஸ்டாப் பண்ணும்போது மூவிங் உங்களுக்கு ரொம்ப ஸ்லோவாக கிடைக்கும். வேகமாக வண்டி எகிராது. எகிராமல் நிதானமாக மூவிங் வந்த பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் முழுசாக ரிலீஸ் பண்ணிக்கலாம். இது ஃபஸ்ட் கியருக்கு. செகண்ட் கியருக்கு பார்த்தீங்கன்னா மெரிக்கும் போது சேம், வேகமாக எடுக்கும்போது என்ன பண்ணுங்கள், சேம் கான்செப்ட், எங்கே நிறுத்த தேவையில்ல, ஈவனாக முழுசாக எடுத்துருங்க. இது செகண்ட் கியருக்கு. தேர்ட் கியருக்கு மெரிக்கும் போது வேகமாக, எடுக்கும்போது சேம், கால் கீழே டச் பண்ணிவிட்டு ஒரே ஈவனாக போகிற வேகத்துக்கு தகுந்த மாதிரி எடுக்கலாம். ஃபோர்த்து கியருக்கு அதே சேம் கான்செப்ட், மெரிக்கும்போது வேகமாக, எடுக்கும்போது ஈவனாக. இப்போது வண்டி வேகமாக போயிட்டுருக்கு ஃபோர்த்து கியரில். இப்போ நம்ம வண்டியை ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா, ஒரு 80 கிலோமீட்டருக்கு நீங்கள் மேலே இருக்கீங்க, ஒரு 80 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், பிரேக்கை மெதுவாக அப்ளை பண்ணுங்கள். அப்படி பிரேக் அப்ளை பண்ணும்போது வண்டி உங்களுக்கு ஃபுல் கண்ட்ரோல் ஆகும். ஒரு ஒரு 40 கிலோமீட்டர் கண்ட்ரோல் ஆன பிறகு அதுக்கப்புறம் கிளச்சை நீங்கள் அரெஸ்ட் பண்ணிக்கலாம். இது ஹை ஸ்பீடில். சரி, இப்போ லோ ஸ்பீடாக இருந்தால் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோ ஸ்பீடு இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் முதல்ல கிளச்சை அழுத்தணும், அதுக்கப்புறம் தான் பிரேக் அப்ளை பண்ணணும். இது லோ ஸ்பீடுக்கான பிரேக் அப்ளை. சரி, எமர்ஜென்சி பிரேக் அப்ளை பண்ணோம் அப்படின்னா, எமர்ஜென்சி பிரேக்கு டைரெக்டாக ரெண்டுமே ஒன்றா பிரேக் எப்போவுமே மெதுவாக தான் அப்ளை பண்ணணும். ஆனால் ரெண்டும் அட் அ டைம் ஒன்றா அப்ளை பண்ணுங்க. இது எமர்ஜென்சிக்கான பிரேக் அப்ளை. ஏன் நம்ம ஒவ்வொரு தடவையும் பிரேக் அழுத்தும் போது கிளச்சை அழுத்துறோம் அப்படின்னா, அதுக்கான காரணம் வண்டி கியரில் இருக்கிறதுனால வண்டி ஆஃப் ஆகிடும். இப்போ நம்ம டூ வீலரில் பார்த்தீங்கன்னா, வண்டியை டைரெக்டாக பிரேக் அப்ளை பண்ணோன்னா என்ன நடக்கும்? டூ வீலரில் அப்படியே கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், வண்டி ஆஃப் ஆகிடும். அந்த ஆஃப் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம கிளச்சை அரெஸ்ட் பண்ணிவிட்டு பிரேக் அப்ளை பண்ணுறோம். இப்படியே நீங்கள் கொஞ்சம் இன்னும் கூட நீங்கள் டீப்பாக யோசிங்க. டூ வீலரில் ஒரு சிக்னலில் இக்கட்டான இடத்துல நம்ம கிளச் தப்புனால வண்டி ஆஃப் பண்ணிடுறோன்னா இறங்கி தள்ளி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஆனால் ஃபோர் வீலரில் என்ன பண்ண முடியும்? நீங்கள் சிங்கிளாக இருக்கீங்க, வேறு யாரும் இல்லை வண்டி இல்லைன்னா, உங்களுக்கு
தள்ளுறதுக்கு கூட யாரும் ஆள் வரமாட்டாங்க. நீங்கள் 4 வீலர் சிங்கிள் ஹேண்டாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதனால தான் உங்களுக்கு வந்து வண்டி ஆஃப் பண்ணாமல் பார்த்துக்கிறதுக்கு கிளச்சுக்கு நீங்கள் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கணும். ஓகே, இப்போது இது கிளச்சுக்கான ஆப்ரேட்டிங். இந்த கிளச்சை வந்து நீங்கள் ஒவ்வொரு தடவை செய்யும் போதும் நல்லா கவனமாக செய்யுங்க. எது முதல்ல அழுத்தணும், எது பிறகு அழுத்தணுன்றது. இது வந்து ஹை ஸ்பீடில் இருக்கும்போது தான் நீங்கள் டைரெக்டாக பிரேக் அப்ளை பண்ணணும். ஓகே, இன்னொரு முறை நான் சொல்கிறேன், நல்லா டீப்பாக கவனிங்க. ஃபஸ்ட்டு கியருக்கு மெரிக்கும் போது கால் வந்து பின்னங்கால் ஊண்டாமல் வேகமாக அழுத்துங்க. அதுக்கப்புறம் பின்னங்காலை கீழே ஊண்டிட்டு ரிலாக்ஸாக மெதுவாக எடுங்க. எங்கே உங்களுக்கு மூவிங் கிடைக்குதோ, நிறைய வண்டிங்களுக்கு ஒவ்வொரு வண்டிக்கும் வந்து சேஞ்ச் ஆகும். மூவிங் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகும். சில வண்டிங்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் எடுத்தாலே நவரும். அப்படி நவருதுன்னா அந்த இடத்துல நீங்கள் கிளச்சை ஸ்டாப் பண்ணுங்கள், அதாவது ஹோல்ட் பண்ணிங்க. சில வண்டிங்களுக்கு ஆஃப் கிளச்சுக்கு மேலே தான் மூவிங் இருக்கும், அந்த இடத்துல நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்கள். சில வண்டிங்களுக்கு பார்த்தீங்கன்னா 75% கிளச்சுக்கு மேலே தான் மூவிங் இருக்கும். இதை நீங்கள் டீப்பாக கவனித்து கிளச்சை ரிலீஸ் பண்ணுங்கள். ஓகே, இது ஃபஸ்ட்டு கியருக்கு எடுக்கிற அந்த ஸ்டெப்பு. செகண்ட் கியருக்கு பார்த்தீங்கன்னா மெரிக்கும் போது ஃபாஸ்ட்டாக, எடுக்கும்போது என்ன பண்ணுங்கள், அதே சேம் கான்செப்ட், காலை கீழே ஊண்டிட்டு ரிலாக்ஸாக எடுங்க. ஏன் இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன் நான், இந்த கிளச்சு ஏன் வேகமாக அழுத்துறோம் அப்படின்னா, நீங்கள் போன கியரில், அதாவது ஃபஸ்ட் கியரில் நீங்கள் வேகமாக போயிருப்பீங்க. அந்த வேகம் உங்களுக்கு மெயின்டைன் ஆகணும் அப்படின்னா கிளச்சை நீங்கள் கண்டிப்பாக வேகமாக அப்ளை பண்ணால் தான் உங்களுக்கு அந்த வேகம் நிற்கும். நீங்கள் இதே கிளச்சை வந்து மெதுவாக அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு அந்த அந்த போன கியரில் போன வேகம் ஆட்டோமேட்டிக்காக அந்த கியர்லேயே டவுன் ஆகிடும். மறுபடியும் நீங்கள் கியரை மாற்றி எடுக்கிறதுக்குள்ளே என்ன ஆகுனா வண்டி நிற்கிற ஸ்டேஜுக்கு வந்துடும். இது வரக்கூடாதுன்னா கிளச்சு எப்போ அழுத்தினாலும் வேகமாக அழுத்துங்க. எடுக்கும்போது என்ன பண்ணுங்கள், காலை சப்போர்ட்டுக்கு கீழே வச்சுட்டு எடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த கண்ட்ரோல் கரெக்டாக கிடைக்கும். இது தேர்ட் கியருக்கு எடுக்கும்போது என்ன பண்ணுங்கள், வேகமாக அழுத்துங்க. எடுக்கும்போது காலை கொஞ்சமாக கீழே ஊண்டிட்டு ஈவனாக ஃபுல்லாக எடுத்துருங்க. ஃபோர்த்து கியருக்கு சேம், மெரிக்கும்போது வேகமாக, எடுக்கும்போது ஓரளவுக்கு வேகமாக. என்ன வேகம் இருக்கோ அந்த வேகத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எப்போவுமே கிளச்சை ரிலீஸ் பண்ணணும். ஓகே, இன்றைக்கான கிளாஸ் வந்து கிளச்சுக்கான கிளாஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த கிளச்சில் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள், நான் மறுபடியும் உங்களுக்கு அதை வீடியோ எடுத்து போடுறேன். அடுத்த கிளாஸ் என்ன வேணுன்றதை சொல்லுங்கள், கீர் வேணுமா, ஸ்டேரிங் வேணுமான்னு சொல்லுங்கள், நான் அதை தனித்தனியாக உங்களுக்கு எடுத்து போடுறேன். வீடியோ நல்லா கவனிங்க, நல்லா பாருங்கள். இன்னும் நான் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கண்டினியூ பண்ணி சொல்லிகிட்டே வரேன். எனக்கு நேரம் கிடைக்கும்போது இந்த மாதிரி நான் தனித்தனியாக ஒவ்வொரு ஆப்ரேட்டிங்கும் நான் தனித்தனியாக எடுத்து நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறுபடியும் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.